Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கொழும்பு மாநகரின் வெள்ளவத்தையில் எழுந்தருளிய மயூராபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூர மகோத்சவத்தின் பால்குட பவனி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. துர்க்கையம்மா நைனை நாகபூஷணியம்மா திருமலை பத்ரகாளியம்மா மாதளை முத்துமாரியம்மா சுதுமலை புவனேஸ்வரியம்மா யாழ் வீரமா காளியம்மா. தாய் தெய்வ வழிபாட்டில் சிறந்து விளங்கும் பல புராதன திருத்தலங்களை கொண்ட ஈழத்தில் கொழும்பில் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள மயூரபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பக்தி நிறைந்தது. தாயே மயூரபதி பத்ரகாளி ஆடிப்பூர நாளான இன்றைய தினம் பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து பாட்குட பவனி ஆரம்பமானது. உயிரினில் பாதி அம்மாவயம் அருள்வாயே. பாட்குட பவனியில் வயது வேறுபாடின்றி பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்குட பவனி லாரன்ஸ் வீதி ஹாவ்லோக் வீதி வழியாக ஆலயத்தை சென்றடைந்தது. ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் இடம்பெற்றது. வெள்ளவத்த மயூரபதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலின் தேர் திருவிழா எதிர்வரும் 2ஆம் திகதி நடைபெற உள்ளதுடன் இந்துமா சமுத்திரத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தீர்த்தமாடும் உற்சவம் எதிர்வரும் 3ஆம் திகதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பாணமைப்பட்டு உகந்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவ காலம் நடைபெற்று வருகின்றது. இயற்கையில் கொஞ்சம் வனப்பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலின் வருடாந்த உற்சவம் கடந்த 27ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. உற்சவ காலத்தில் தினமும் பகல் திருவிழா இடம்பெற்று இரவு திருவிழா நடைபெறுவதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த காலத்தில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் முருகன் அருள் பெற வருகை தந்தனர். உகந்தை முருகன் ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 10ஆம் திகதி இடம்பெறவுள்ளது.